Join us on the Vani PMA channel for the latest in travel and world news. கோயம்புத்தூர் துடியலூர் பக்கத்தில் பொன்னூத்தம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கேயும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை நேரத்தில் வண்டி எடுத்து கிளம்பிட்டேங்க. போக போக பார்த்தீங்கன்னா பூராமே கிராம பகுதி. அந்த பகுதி பூராமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடங்களில் ஆலமரங்கள் நிறைந்த பகுதியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஆலமரம் அப்படியே விழுதுகளோடு தொங்கும்போது நமக்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுங்க. இப்போ இந்த அம்மன் கோவிலோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு நம்ம நடந்து தான் போகணும். வண்டியில் போகவே முடியாது. ஏன்னா ரோடு அந்த அளவுக்கு மோசம். நம்ம அந்த வழி பூராமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மேடும் பள்ளமாக தான் இருக்கும். செம்மண் ரோடுங்க. காலையில் ஒரு 10 மணி இருக்கும் நான் நடந்து போகும்போது. அப்படியே வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காடு தான் இருக்கும். ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே போயிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, யானை சாணி அங்கங்கே கிடக்கும். பார்த்தோன்னே பயந்துட வேண்டாம். யானை எப்போதுமே வராது. குறிப்பிட்ட நேரங்கள்ல தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே போனோம்னா, அப்படியே படிக்கட்டு வரும். இப்போ தான் அந்த படிக்கட்டெல்லாம் கட்டினதா சொல்லப்படுதுங்க. சரி இந்த கோயில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்பாளையம் அப்படின்னு ஒரு கிராமத்தில தாங்க அமைஞ்சிருக்குது. அப்படியே சரியான கிராம பகுதி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில தாங்க இந்த இடம் இருக்குது. அந்த அடிவாரத்தில அந்த இடம் இருக்குதுங்க. அப்படியே ஏறி போனீங்கன்னா, அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் கண்ணு கெட்டின தூரம் வரையும் வெறும் வரக்காடா தான் தெரியும். இப்போ நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். கோயிலில் இந்த சைடு இந்த ஆலமரத்துக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அங்கே சாமியை கும்பிட்டுட்டு, அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, கொஞ்சம் நேரம் உட்கார்றதுனா நம்ம உட்காரலாம். இல்லை அப்படியே நம்ம சாமியை பார்க்க போகிறதுனால நம்ம போகலாம். அப்படியே போனீங்கன்னா, கீழ்ப்பகுதியில தாங்க அந்த அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. சரி ஏன் இந்த அம்மன் கோயில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னூத்து மலையிலேருந்து விழக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த அம்மன் குகை மேலே பட்டு, அம்மன் மேலே பட்டு கீழே விழுகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் பொன்னூத்தம்மன் அப்படின்னு பேர் வந்துருக்குங்க. சரி இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் கீழே வரக்கூடிய சுனையில் விளக்கேற்றி நம்ம நினச்சத வழிபட்டோம்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்ம வழிபடும்போது நம்ம ஏற்றின விளக்கு அணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இதாங்க அந்த கோயிலோட வரலாறு. அதுபோக பார்த்தீங்கன்னா, குழந்தை வர வேண்டி, இந்த மாதிரி நம்ம நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுதல் பண்ணோம்னா, அதுவும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இந்த பகுதி சரியான காட்டுப்பகுதி. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பாம்புகள் நிறைந்த பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் சாமியை கும்பிட்டு நீங்கள் அந்த மேல் பகுதிக்கெல்லாம் போயிடாதீங்க. அதே மாதிரி இந்த சைடில் சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ அந்த குகைக்குள்ள தான் அந்த சாமி இருக்குதுங்க. இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே சாமி இருக்குது. அப்படியே சாமி அங்கே நின்னுட்டே கும்பிட்டு வரலாம். இல்லை உள்ளே போய் உட்காந்தும் கும்பிட்டு வரலாங்க. உள்ளே தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு கும்பிட்டு வரலாம். நீங்களும் இந்த பகுதிக்கு போனீங்கன்னா, இந்த இடத்துல நிதானமா உட்காந்து சாமியை கும்பிட்டு வாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த அளவுக்கு அழகான, அற்புதமான இடம். அமைதியான இடம்னு சொல்லலாம்.